வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தமிழ் பாலம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட அயலகத்தில் வாழ்கின்ற சாதனை தமிழர்கள் அவர்களோடு பேசி அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சி. இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. கடல் கடந்து போனாலும் மனம் இந்த மண்ணிலே கிடந்திருக்கும். தடம் பதிப்போர், வடம் பிடித்து வாழ்க்கையிலே நடம் பயில்போர், அவர்களுடைய சாதனைகளை நாம் பார்க்கின்ற போது, பாராட்டுகின்ற போது தமிழ் பாலம் மூலம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் மகிழ்கிறார்கள். பொதுவாக சொல்வார்கள், வேருக்கு நீர் பாய்ச்ச விருட்டமாகும், வேருக்கு நீர் பாய்ச்ச விருட்சமாகும், இளவேனில் தென்றல் அது இதயத்தில் பூக்கும், பாருக்குள்ளே இதுதான் உயர்ந்ததென்று பாரதம் தலை நிமிரும். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர், பாருக்குள்ளே பாரதம் தலை நிமிரும் என்ற நம்பிக்கை வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் திரு கல்யாண சுந்தர ராஜன். சுரேஜமி என்ற புனை பெயரில் பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் இலக்கிய பேரேடுகளையும் படைத்துள்ளவர். ஓமான் நாட்டில் உள்ள மஸ்கட் நகரிலே ஒரு நிதி மேலாளராக அந்த துறையிலே தடம் பதித்து தொடர்ந்து தமிழ் பணியாற்றுகின்ற அவரை நாம் இன்று தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நமது அரங்கிலே சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. அதாவது தமிழ் பாலம் நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு கவிதை எழுதி அமைச்சிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கவிதையோடு இந்த நிகழ்ச்சியில் நானும் பேச வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையை நீங்கள் உங்கள் மனதில் சற்றேறக்குரிய ஒரு ஆண்டாக வளர்த்து கொண்டுள்ளீர்கள். அங்கே ஓமன் நாட்டிலேருந்து என்னால் உடனே வர முடியல, ஆனால் நான் எப்போ வரணும் அப்போ நான் நிலையத்துக்கு வருவேன். இது தொடர்ந்து உங்கள்கிட்டேருந்து வந்த செய்திகள். இன்றைக்கி பாருங்கள், அந்த அருமையான தருணம் அமைந்துள்ளது இல்லையா? ஆமாம். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இப்பிறவிதனில் யானிங்கு வந்த பயன் முன்னமே தானறிந்து எப்பொழுதும் என் சிந்தை விட்டு அகலாது வழிநடத்தி திண்ணமுடன் இட்ட பணி பிறழாது செய்திடவே தாயே தமிழே அருள்வாய்னி. தமிழ் பாலம் நேயர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரியே கடந்த ஓராண்டுகளாகவே எனக்குள் எழுந்த சிந்தனை, இந்த தமிழ் பாலம் நிகழ்வில் நாமும் பங்கேற்க வேண்டும், நம்முடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் தாங்கள் அழைக்கும் நேரத்தில் வர முடியாத இடர் காரணத்தினால் நான் எப்பொழுது இங்கு வருகிறேனோ அப்பொழுது அமைத்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன். அருள் கூர்ந்து அனுமதித்தீர்கள். தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு என்ன இப்போ என்னுடைய சிந்தனையில் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் பேச இயலாத அலுவலகம், அதே போல் அங்கே இருக்கிற கடைகளுக்கு சென்றாலும் தமிழ் பேச இயலவில்லை. அதாவது தமிழ் சார்ந்த கடைகள் வேறு, ஆனால் பிற கடைகளுக்கு. அப்படிப்பட்ட ஓமான் நாட்டில் தொடர்ந்து தமிழின்பால் ஆர்வமும் பண்டைய தமிழர்கள் புலவர்கள் போல தொடர்ந்து மொழியாற்றலும் உங்கள்கிட்ட இருக்குது. அது காரணம் என்ன? அதாவது உங்கள் தாய் தந்ததா, தமிழ் தந்ததா? தாயும் தமிழுமே காரணம். ஆனால் என் வாழ்க்கையில் தமிழ்பால் என்னை செலுத்தியவர்கள் இருவர். ஒருவர் எனது தந்தையார். அவர் பள்ளி ஆசிரியர். அவர் படித்த காலத்திலேயே சிறப்பு தமிழ் எடுத்து படித்தவர். நாங்கள் வீட்டில் என்ன செய்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி அல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு செய்யுளை மேற்கோள் காட்டி எம்மை திருத்துவார் அல்லது மகிழ்விப்பார். அது ஒன்று. இன்னொன்று கவியரசர். எங்களுக்கு எனது தந்தையார் பாடிய தாலாட்டு எல்லாமே கவியரசர் பாடல்கள் தான். அந்த பாடல்கள் சொற்களுக்கு எப்பொழுதுமே வலிமை உண்டு என்பது தாங்கள் அறிந்தது. அந்த பாடல்கள் என்னுள்ளே ஏற்படுத்திய தாக்கம்,
ஆக இவர்கள் இருவரும் என் வாழ்வில் போற்றத்தக்க வகையில் என் தமிழுக்கு தக்க குருவாக விளங்கியவர்கள். இப்போ நீங்கள் உரையாடுவதை பார்த்து தமிழ் பால நிகழ்ச்சியில் பொதுவாக ஒரு பேசுகின்ற தமிழில் தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவோம். ஆனால் எனக்குள்ளே இப்போ ஒரு விதை ஊன்றிவிட்டது, நானும் தூய தமிழில் தான் தங்களோடு பேச வேண்டும் என்று. அப்படி ஒரு நிகழ்ச்சி அமைவது என்பது சிறப்பு தான், மகிழ்ச்சியும் கூட. அதாவது தாய் திரு நாட்டிலிருந்து அயலகத்துக்கு சென்ற போது உங்களுடைய நினைப்பு எப்படி இருந்தது? ஏன்னால் தமிழ் பால் பற்று, தந்தையின் பால் பற்று, தாயின் உரையின் பால் பற்று என்றிருந்த போது இந்த இடத்தை விட்டு அகன்று அயலக மண்ணில் கால் பதித்த போது என் தமிழை, என் தாயை, என்னுடைய உற்றார் உறவினரை நான் பார்க்க முடியாது என்ற ஏக்கம் உங்கள் உள்ளே வேரூன்றி இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக. நான் மகான் அரவிந்தரை பற்றி இளம் வயதிலேயே படித்தவன். அவர் சொல்வார், வாட் இஸ் டு ஹேப்பன் will happen at God's appointed time என்று சொல்லுவார். நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நடந்தேறும் என்று கவியரசரும் சொல்லுவார். அதன்பால் மிக்க நம்பிக்கை கொண்ட நான், எனக்கு அழைப்பு வந்தவுடன், அது அரபு நாடு என்றவுடன் தயங்காமல் உடனே புறப்பட்டு விட்டேன். ஆனால் என் தமிழ் என் கூடவே வந்தது. தமிழை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுது கூட நான் இருந்ததில்லை. அதனால் எனக்கு தக்க துணிவும் வந்தது. அயலகத்துக்கு சென்றபோது இருக்கின்ற ஒரு வேதனையை நீங்கள் கவியரசரோடு மிக பற்று கொண்டதனால், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டீர்கள். சரி, அயலகத்தில் சென்ற பிறகு எந்த பணியில் சேர்ந்தீர்கள்? நான் முதலாக 2008ஆம் ஆண்டில் அயலகத்துக்கு சென்றேன். நான் முதலில் சென்ற நாடு குவைத்து. குவைத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு குழுமத்தினுடைய நிதி மேலாளராக பணியேற்று கொண்டேன். எனக்கு குவைத்தில் முதலில் நான் கால் பதிக்கும் போதுக்கு எனக்கு ஒரு அயலகம் போல் அது தோன்றவில்லை. ஏனால் குவைத்துக்கும் பாரதத்திற்கும் உண்டான தொடர்பு என்பது மிக நீண்ட வரலாற்றை கொண்டது. இன்று வரையில் குவைத்தினுடைய நிறுவனங்களில் உள்ள அந்த பொது நிறுவனங்களில் உள்ள புத்தகங்களிலெல்லாம் ரூபாயும் அணாவும் தான். இன்னும் சொல்ல போனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அவர்களை நிர்வகித்து வந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆமாம், பாரத வங்கி தான் அவர்களுடைய பொருளாதாரத்தை நிர்வகித்து வந்தது. இது அரபு நாடுகள், சில நாடுகள், ஓமான் போன்ற நாடுகளுக்கும் இது பொருந்தும். அந்த வகையிலே நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தரையிறங்கிய ஒரு அயல் தேசம் குவைத் என்றால் மிகையல்ல. அதற்கு பிறகு அங்கு 5 ஆண்டுகள் பணியில் இருந்தேன். அதன் பின்னர் ஓமான் நாட்டிற்கு செல்ல நேர்ந்தது. அங்கு கிட்டத்தட்ட 2013இல் ஓமான் நாட்டிற்கு வந்தேன். இப்பொழுது 2025, ஒரு மாமாங்கம் என்று சொல்வார்கள், அந்த ஒரு மாமாங்கத்தை கடந்து நிற்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் என்னை இறைவன் அங்கு நியமித்திருக்கிறானோ அவ்வளவு காலம் என்னுடைய பணி தொடரும். ஓமான் நாட்டிலும் ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணி செய்து வருகிறேன். மகிழ்ச்சி. 2013இல் ஓமான் நாட்டில் நுழைந்த நீங்கள் தொடர்ந்து நான் ஒரு 3 ஆண்டுகளுடைய பதிவுகளை பார்க்கின்ற போது 2013, 2015லேயே 100 திருக்குறளுக்காக பாடல்களை புனைந்து மிகச்சிறப்பான ஒரு பதிவை வெளியிட்டுள்ளீர்கள். இது நடந்தது 2015. அதை பற்றி? ஆமாம், அதாவது ஒரு ஜனவரி 17ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் என்று நினைக்கிறேன். அன்று என் மனத்துள் எழுந்த ஒரு சிந்தனை, திருக்குறளின் புகழை பற்றி வள்ளுவ மாலை என்று புலவர்கள் பாடியிருக்கிறார்கள், 54 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் ஏன் 54 தனித்தனி புலவர்கள் பாடியது போல நாம் ஒருவரே ஏன் 100 பாடல்கள் பாடக்கூடாது என்று வெண்பா என நான் நினைத்து கொண்டு எழுதிய என்பா அது. அதற்கு அணிந்துரை வழங்கியவர் மூதறிஞர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஔவை நடராஜன் அவர்கள். அவர்கள் என்னை அருகில் அழைத்து அந்த 100 பாடல்களையும் பாட கேட்டு, அவர் சொன்னது, அவருடைய ஊக்கம் என்னை மேலும் மேலும் இந்த பணியில் ஊன்றச் செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ராஜா ராஜா என்று அழைக்கும் பொழுது அந்த அன்பிலேயே திளைக்காதவர்கள் தமிழ் இலக்கிய மேடைகளில் யாரும் இருக்க முடியாது என்பது எனது நம்பிக்கை. இல்லை, மகிழ்ச்சி. நீங்கள் அந்த வெண்பாவை வழங்கிய போது அவர், நண்பா,
இது தன்பா என்று சொல்லாமல் உலகத்தின் தரணியின் பா என்று நீங்கள் சொன்னது உங்கள் பண்பா என்று வியந்து அவர் போற்றியதை நான் இந்த நேரத்திலும் மகிழ்ந்து பாராட்டுகின்றேன். 2015க்கு பிறகு 2017 ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று மகிழ்ந்து பாராட்டி நெகிழ்ந்து புகழ்ந்தவர்தான் ஓமான் நாட்டில் உள்ள இந்திய தூதர் வந்து ஓமான் நாட்டுக்கு சென்று அங்கு பணியில் இருந்தவர். ஆமாம். ஐயா அவர்கள் பேசுகின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதத்தினுடைய பண்பாட்டு கலை அத்தனையும் இங்கு கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக திரு கல்யாண சுந்தர ராஜன் அவர் பெயரை 2 முறை சொல்லி அன்று மகிழ்ந்தார். உங்கள் பெயரை சொல்லி மகிழ்ந்து ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பை வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கட்டுரை தொகுப்பு ஓமான் நாட்டில் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் இது பெரும் பரிசாக அமைந்துள்ளதுன்னு பாராட்டியிருக்கார் அந்த நிகழ்ச்சியில். ஆமாம் ஆமாம். அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமும் அது அந்த கட்டுரைகள் வெற்றி பெற்ற அந்த தருணமும் நீங்கள் வருணம் என பெய்ய வேண்டும். அதை பற்றி நான் சொல்லணுன்னாக்கே, வல்லமை என்ற மின்னிதழ் அண்ணா கண்ணன் அவர்கள் நடத்துகிறார்கள். அவருக்கு முதலில் நம்முடைய அவர் NS கிருஷ்ணன் பற்றி ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருந்தேன். அதை படித்த பின்னால் அதிலிருந்து ஆசிரியர் குழுமம் நீங்கள் ஏன் தொடர்ந்து எழுதக்கூடாது என்னை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட பொழுது நான் சிந்தித்தேன், சரி எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்குமா, எப்படி எந்த வகையில் வடிவமைப்பது என்ற ஒரு சிந்தனை எழுந்த பொழுது, ஓகே நாம் ஏன் இந்த மனித நேயத்தை ஒரு தொடராக வாழ்வில் வெற்றி பெற்றவர்களை நாம் ஏன் ஒரு கட்டுரையாக செதுக்கக்கூடாது என்று NS கிருஷ்ணனில் ஆரம்பித்து அப்துல் கலாம் வரைக்கும் அனைவரையும் பற்றி நான் கிட்டத்தட்ட 28 வாரங்கள் அந்த வல்லமை என்ற மின் இதழில் எழுதியது ஒரு தொகுப்பாக நம்முடைய மணிமேகலை பிரசுரத்தின் ரவி தமிழ்வாணன் அவர்கள் மஸ்கட்டில் என்னுடைய இல்லத்திற்கே நீங்கள் அதை தர வேண்டும், நாங்கள் நூலாக வெளியிடுகிறோம் என்று சொன்னார். அவர்பால் இருந்த நம்பிக்கையினால் அவரிடம் அளித்தேன். அவர் அதை புத்தகமாக கொண்டு வந்தார். அந்த புத்தகம் ஓமானில் வெளியிடப்பட்டது. இந்திய தூதர் இந்திரமணி பாண்டே அவர்களால் வெளியிடப்பட்டது, அந்நாளைய தூதர். அவர் சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதை பற்றிய ஒரு பதிவையும் அங்குள்ள வலைத்தளங்களில் இட்டு அதை உலகறிய செய்தவர். அந்த பெருமானுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக. அதாவது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் இன்று சிலைவாணராக இருந்தாலும் அவர் நகைச்சுவையின் தலைவாணர் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் எழுதிய வரிகள் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் அல்லது அடுத்த தலைமுறையினர் மூதறிஞர்களை பற்றி அல்லது பழம்பெரும் புலவர்களை பற்றியும் தேச தலைவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல நூல்கள் இங்கு வெளியிடப்படுகின்றன. அவற்றை மகிழ்ந்து படிக்கிறார்கள். ஆனால் அயலகத்தில் உள்ள தமிழர்கள் பலர், உங்களைப் போன்ற பல தமிழர்கள் தமிழ் அறிஞர்களை பற்றியும் தேசிய தலைவர்களை பற்றியும் அங்கே நூல் எழுதி வெளியிடுகிறார்கள். அந்த வரிசையில் நீங்களும் இருக்கின்றீர்கள் என்ற போது பாராட்டு எழுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் 2017 பார்த்தோம். 2020 900 திருக்குறள்களுக்கு புதுமை வடிவிலே உரை எழுதிய அனுபவம் உங்களது. அதாவது அதனால தான் நம்ம கூட இன்றைக்கி வள்ளுவரும் இருக்கின்றார். அதனால் அந்த அனுபவத்தை பற்றி 2017 திருக்குறள் பாசறை என்று ஒரு புலன அமைப்பை ஏற்படுத்தி அன்று நான் பிள்ளையார் சொல்லி போட்டது திருக்குறளுக்கு நாம் ஏன் புதிய வடிவில், அது ஒரு சமயம் சார்ந்தது இல்லை சமயம் சார்பற்றது என்ற சர்ச்சைகள் எழக்கூடிய அந்த தருணத்திலே நாம் இருவருக்கும் பொதுவாக எப்படி அதை புதுப்பிப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு நான் எழுத ஆரம்பித்தது. அறத்துப்பால் முழுவதும் எழுதி அது ஒரு நூலாக மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறத்துப்பால் எழுதி முடித்தவுடன் பொருட்பாலில் தொடர்ந்தேன். கிட்டத்தட்ட 900 குறள்களுக்கு எழுதி முடித்தாகிவிட்டது. அது ஏதோ ஒரு சிறிய ஒரு தொங்குதலில் நிற்கிறது. அது முழுவதுமாக எழுதி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவாவும் கூட. ஸோ அப்படி ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட நான் சமரசம், அதாவது எந்த விதத்திலும் அந்த கொள்கைகளில் சமரசம் இல்லாமல் அதை எப்படி நோக்குவது, பார்வைதானே வேறு, அந்த பார்வையிலே எப்படி இருசாராரும் நோக்குவது என்ற துணியில் நான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புது அனுபவம் என்று தான் சொல்ல வேண்டும். பாராட்டுகள். திருக்குறளோடு விட்டுவிடாமல் மற்ற இலக்கியங்கள், குறிப்பாக சங்க இலக்கியங்கள் தொட்டும் அனைத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், குறிப்பாக ஓமான் நாட்டில் உள்ள தமிழர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றுகிறீர்கள். மிக மகிழ்ச்சியான ஒன்று. அது பாரத பிரதமர் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடத்தில் அருகமர்ந்து
அந்த இடத்துல வந்து திரு கம்பபாரதி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள், பேராசிரியர் முனைவர் ஞானசுந்தரம் அவர்கள், அதேபோல் மருத்துவர் கம்பன் புகழ் திருமதி பிரியா ராமச்சந்திரன் அவர்கள், அப்புறம் பாடகர் ஐயா அவர்கள், இவங்க எல்லாரும் அவர்கள் அத்தனை பேரும் கம்பனுடைய பாடல்களை அவர்கள் வந்து சொல்லி பாடி அதற்கான பொருளை கேட்டு உணர்ந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கேட்டு உணர்ந்து பாராட்டினார் பிரதமர் அவர்கள். அதனுடைய பதிப்பை பல இடங்களில் வெளியிட வேண்டும், குறிப்பாக மொழிமாற்றம் செய்து பல மொழிகளில் வெளியிட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். அது நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய பணியை ஓமான் நாட்டிலும் கம்பனுடைய புகழ் பரவ வேண்டும் என்று தாங்கள் அதற்கான உரைகளை தொகுக்கும் விதமாக, அது மட்டுமில்லாமல் கம்ப ராமாயண நிகழ்ச்சிகளை இணையத்தின் மூலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். பாராட்டுகள். இப்போ இந்த எப்படி இதுக்கான ஈர்ப்பு எப்படி இருக்குது? இப்போ இங்கே இருக்குன்னா சரி, ஆனால் அங்கே எப்படி ஈர்ப்பு இருக்குது இதுக்கான? முதலில் 2018 கூட ஒரு தேசம் சம்பந்தமான ஒரு நிகழ்வை ஓமான் நாட்டில் மஸ்கட் தலைநகரில் செய்திருக்கிறோம். அது என்னன்னா, இந்த பாரதி யார் அப்படிங்கிற ஒரு மேடை நாடகம் எஸ்பி கிரியேஷன்ஸ் டாக்டர் ராமன் அவர்கள், அவங்க அப்பா வீணை பாலச்சந்தருடைய மைந்தர், அவரோட நிறுவனம் மூலமாக வாழும் பாரதி இசைக்கவி ரமணன் அதில் பாரதியாக நடித்த அந்த மேடை நாடகத்தை மஸ்கட்டில் அரங்கேற்றினோம். அதற்கு அபரிமிதமான வரவேற்பு. பாருங்க, வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் எப்படி இந்த பாரத தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டுள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இரண்டாவது, கம்பனை பற்றி கேட்டீர்கள். நான் என்னுடைய 11 வயதிலேயே காரைக்குடி தாய் கழகத்தில் கம்பன் விழாக்களை நேரிலே கண்டு மகிழ்ந்தவன். அப்பொழுதெல்லாம் பேருந்து வசதியும் இல்லை, பேருந்துக்கு கொடுக்கக்கூடிய அளவில் பொருளாதார நிலையும் இல்லை என்பதால் காரைக்குடி முத்தூரணியில் இருந்து கம்பன் கழகம் வரைக்கும் நடந்தே செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்கள் இருக்கும். நடந்தே சென்று கம்பன் விழாவை நேரிலே கண்டு அதனுடைய ரசனையெல்லாம் உள்வாங்கியவன். இந்த மேடையில் நாமும் பேச வேண்டும் என்று நினைத்தவன். ஆனால் எனக்கு வாழ்க்கை அதற்கு இடம் கொடுக்காத காரணத்தினால் அவையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதை இணைய வழியில் நடத்தலாம். அப்பொழுதுதான் அந்த தொற்று நோய் உலகெல்லாம் பரவி கிடந்த காலம், மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த காலம். அவர்களுக்கு ஒரு எழுச்சியூட்டும் விதமாக இதை செய்ய வேண்டும் என்று இணைய வழியிலே நடத்த தீர்மானித்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். மகிழ்ச்சி. இப்போது அப்படி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகின்ற போது பல இளைஞர்களை ஈர்க்கிறீர்களா? ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, இலக்கியங்களை பெரியவர்கள் மூதறிஞர்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள், அதை கேட்பவர்கள் அது இணையத்தில் ஆகட்டும் அல்லது அரங்கங்களில் ஆகட்டும் பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கு அமர்ந்து கேட்கிறார்கள், இளைஞர்கள் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு உங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதை வந்து சென்னையிலிருந்து சில நண்பர்கள் தெரிவித்ததற்காக நான் சொல்கின்றேன் இந்த இடத்தில். சரி சரி. இளைஞர்களை ஈர்க்கும் விதமாக நீங்கள் ஒரு புதிய யுத்தியை கையாண்டீர்கள். அதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படின்னா, இன்றைக்கு இளைஞர்கள் வந்து நாம் இருந்த காலங்களில் இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை வேறு. நீங்கள் சொல்வது சரியா தவறா என்பதை வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், மணித்துளிகளில் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் தகவல் களஞ்சியங்கள் அவர்கள் முன்னே பரப்பி கிடக்கின்றன. அத்தகைய சூழலில் இலக்கியங்கள் என்பது எதுகை மோனை என்றோ இல்லை அது வந்து சங்ககாலம் பற்றிய ஒரு கவிஞனின் கூற்று என்றோ என்பதை தாண்டி இலக்கியங்கள் என்பது அனுபவங்களின் தொகுப்பு. நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் எப்படி, வாழ்ந்த சூழல் எப்படி, அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் வலிமை என்ன, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த இளைஞர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அது ஒன்றும் ஒரு தமிழின் அழகியல் கிடையாது. அழகியலை தாண்டி உன்னுடைய வாழ்வியலை செதுக்கக்கூடிய அளவுக்கு அதில் அளவு மிகுந்த வலிமை இருக்கிறது என்பதை நாம் கொண்டு செல்வோமே. ஆனால் நிச்சயமாக இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் தமிழின்பால் இலக்கியத்தின்பால் தங்களை நிச்சயமாக செலுத்துவார்கள் என்பது எனது நம்பிக்கை. கண்டிப்பாக. ஏன்னா அதனுடைய வெற்றி பதிவாக வேறொன்றையும் பார்க்கின்றேன். இளைஞர்களுக்கு ஒரு உரையாக தொடர்ந்து நாம் வழங்குகின்ற போது அவர்கள் பொறுமை இழந்து போய்விடுகிறார்களோ என்னவோ, அவர்கள் அமர்வதில்லை என்கின்ற ஒரு சிறிய எண்ணம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்காக அன்னை தமிழ் நவரத்ன மாலை என்ற பாடல் தொகுப்பை ஒரு ஈர்ப்பாகவும் அவர்களுக்கு ஒரு வேரோட்டம் தேரோட்டமாக நீங்கள் வழங்கிய அந்த நிகழ்ச்சியை நான் இடத்துல நினைவூட்டுகின்றேன். அந்த அன்னை தமிழ் நவரத்ன மாலை அந்த எப்படி இப்போ தொடர்ந்து வெளியிடப்படுகிறதா? அன்னை தமிழ் நவரத்ன மாலையை சுட்டி காட்டியதற்கு உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. சங்ககாலம் தொட்டு
சமீப காலம் வரையும் அன்னை தமிழுக்கு நவரத்ன மாலை சூடியதாக எந்த தடயமும் தெரியவில்லை. முதலில் அன்னை தமிழுக்கு நவரத்தின மாலை சூட்டிய பெருமை 9 கவிஞர்கள் 20 வயது முதல் கொண்டு 80 வயது வரை உள்ள 9 தமிழ் கவிஞர்களை சாரும். அந்த நூல் இன்னமும் என்னிடம்தான் இருக்கிறது. அதை வெளியிடத்தக்க தருணம் வர வேண்டும் என்று தமிழ் அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முத்தானது. அதில் ஒவ்வொரு பாடல்களும் வெண்பா, கலிப்பா, விருத்தம் என்று 9 வகையான நவரத்தினங்கள் என்றாலே 9 வகையான ரத்தினங்கள் அல்லவா? அந்த வகையிலே என்னுடைய தலைமையிலே 9 கவிஞர்கள் பாடிய அற்புதமான நவரத்தின மாலை. இது தமிழ் கூறும் நல்லுலகங்களை சென்று அடைய வேண்டும். அதற்குண்டான பணியை தொடங்கி இருப்பது அது மிக சிறப்பு என்பதற்காக மீண்டும் என் நன்றியை பதிந்து கொள். வெண்பா அல்லது ஆசிரியப்பா அந்த அமைந்த அத்தனையும் கண்டிப்பாக வெளியிடப்படும். ஏனென்றால் அதனுடைய பதிவுகளை பார்த்து அது நூலாக வரவில்லை, ஆனால் தாளாக பார்த்து பலர் பாராட்டிய நிகழ்ச்சியை தான் நான் மீண்டும் நினைவூட்டினேன். அதற்காகத்தான் உங்களுக்கு 2020 ஞான செவ்வேல் என்ற விருதும் வழங்கப்பட்டுள்ளது. பல விருதுகள் உங்களுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அந்த ஞான செவ்வேல் என்ற விருதை மட்டும் நான் இங்கே சொல்லி பாராட்டுகின்றேன். மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துகின்றேன். இந்த சூழலில் இப்போ நான் தமிழ் பற்றி, தமிழினுடைய இனிமை பற்றி, உங்களுடைய பணிகளை பற்றி நிறைய பேசுகின்ற அதே நேரத்தில் நான் வேறொரு பகுதிக்கும் செல்ல விரும்புகிறேன். வேறொரு பகுதி என்றால் உங்கள் ஓமன் நாட்டுக்கு இப்பொழுது நான் வருகின்றேன். ஓமன் நாட்டில் நான் உள்ளே நுழைந்தவுடன் இந்த நாட்டில் எனக்கு ஒரு பணி வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது இந்த நாட்டில் உள்ள பொருளாதார நிலை எப்படி, இங்கு இருக்கிற விலைவாசி எப்படி, எனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தின் வழியாக என்னால் இங்கு வாழ முடியுமா என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு உங்கள் நாட்டில் நான் நுழைந்துள்ளேன். நீங்கள் எப்படி என்னை வரவேற்கிறீர்கள்? ஓமன் ரொம்ப ஒரு அற்புதமான நாடு. அரபு நாடுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாரத தேசத்திற்கும் ஓமனுக்குமான தொடர்பு என்பது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேலானது. வணிக தொடர்பு உள்ளது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே பாரதத்தை சார்ந்தது. அவங்களும் நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிடுவாங்க. மிக அற்புதமான மனிதர்கள், ஒரு அற்புதமான தேசம் அது. அங்கு எல்லோரும் வாழ முடியும். எப்படி நம்முடைய பாரத தேசத்திலே கடைநிலையிலிருந்து உயர்நிலை வரை எப்படி எல்லோரும் வாழ முடியுமோ, சொல்வது பொருளாதாரத்தை வைத்து சொல்லுங்கள். ஆமாம், பொருளாதாரத்தை வைத்து. ஸோ 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, எப்படி நம் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ள முடியுமோ அத்துணை வாய்ப்புகளும் இங்கு இருப்பதைப் போலவே அங்கும் இருக்கிறது. மகிழ்வாக நீங்கள் வாழலாம். உங்களுக்கு ஒரு அமைதியான தேசம் அது. உங்களுக்கு உண்டான எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து உங்களை மகிழ்விப்பதற்காக இருக்கக்கூடிய தேசம் ஓமன் தேசம். அப்படி அங்கு வாழ்வதற்கான குறைந்தபட்ச தகுதி என்று இருக்கிறது அல்லவா? எல்லா பணிகளுக்குமே குறைந்தபட்ச தகுதி ஒன்று உண்டு. இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் சூழலை பொறுத்த அளவிலே அவர்களுக்கு உள்நாட்டு தேவைகளும் சற்று பெருகி இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். முன்னர் மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடப்பெயர்வு என்பது சாத்தியப்படாத வகையிலும் மிகவும் தேர்ந்த தொழிலுக்கு நிச்சயமாக பாரத தேசத்து இளைஞர்களை ஓமான் என்னாலும் வரவேற்கிறது என்பதில் துளி கூட ஐயமில்லை. இருந்தாலும் இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே தொடர்ந்து போர் பதற்றங்கள் நிலவுகிறது. உங்களுடைய வரியை கூட நான் இந்த இடத்துல உங்கள் கவிதை வரியை நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுடைய கவிதை வரி ரொம்ப அழகான வரிகள். அதாவது இந்த போர் வேண்டாம் அப்படின்றதுக்காக நீங்கள் எழுதிய வரிகள். அதாவது ஊர் வாழ, தான் வாழ, உற்றார் பெற்றார் வாழ, வேர் வாழ, தேர் வாழ, கார் வாழ, அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. பெருந்தகையோர் வாழ போர் வாழாதிருக்க வேண்டும் அப்படின்ற அருமையான கவிதை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த போர் பதற்றங்கள் இருக்கின்ற போது அது தணிக்கும் விதமான சூழல் இருக்கிறதா? நிச்சயமாக. ஓமான் நான் முன்னரே கூறியவாறு எப்படி நாம் பாரத தேசம் ஒரு நான் அலைன்மெண்ட் ஒத்துழையாமை, அது என்ன சொல்றது, அந்த ஒரு எதையும் சார்பில்லாத ஒரு தன்மையில் பாரதம் எப்படி இந்த உலகத்தை வழிநடத்த, உலக அமைதிக்கான கண்ணோட்டத்தோடு செயல்படுவது, கண்ணோட்டத்தோடு செயல்படுதல். ஓமானும் அதே மாதிரி கண்ணோட்டத்தை கொண்டது எல்லா விதத்திலும். ஓமான் ஒரு அமைதியான நாடு. எல்லோரும் இன்புற்றி இருப்பது என்று யாமொன்றும் அறியேன் பராபரமே என்ற அந்த கூற்றுக்கு மிக மிக பொருத்தமான நாடு. பாரத தேசத்தோடு ரொம்ப இணக்கமான ஒரு சூழலை கொண்ட ஒரு நாடு. அது என்றைக்குமே போரை விரும்பியதே இல்லை. நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், ஓமான் எந்த ஒரு இடர்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதில்லை. தனக்கு இடர் வருமாறு எப்பொழுதும் நடந்து கொண்டதில்லை. அந்த வகையிலே அமைதியான ஒரு தேசம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரபு சூழ்நிலை என்பது சற்று விவாதத்துக்குரியது என்பதில் சந்தேகமில்லை. அங்கு ஒமான் நாட்டில் நீங்கள் இருக்கின்ற மஸ்கட், அந்த நகரத்தை பற்றி. மஸ்கட் ஒமான் நாட்டின் தலைநகர். மிக அழகிய நகரம்.
மிக தூய்மையான நகரம், அருமையான மக்கள். அங்கு வந்து பெரும்பாலும் இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி மஸ்கட். பாரத தேசத்தில் காஷ்மீரில் தொடங்கி குமரி வரை எல்லா மாநிலத்து மக்களும் அங்கு இருக்கிறார்கள். எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். அங்கு ஒரு சிவன் கோவிலும் உண்டு. அது வந்து சுயம்பு சிவன் கோவில். அது உள்நாட்டுக்காரர்களாலேயே பராமரிக்கப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு. ஒரு கிருஷ்ணன் கோவில் உண்டு. அதுவும் வந்து அந்த நாட்டினுடைய அவர்களே அந்த நாட்டு இடத்தை கொடுத்து அதனை பாதுகாப்பும் கொடுத்து நம்முடைய சமய வழிபாட்டுக்கு வழிவகுத்து நம்மோடு துணை நிற்கிறார்கள். அந்த வகையில் பாரதத்தின் சார்பாக டிடி தூர்தர்ஷன் சார்பாக ஓமான் நாட்டிற்கு நாம் தலை சிறந்த வணக்கத்தையும் நன்றியையும் கண்டிப்பாக. அதே போல் அங்கே தேவாலயங்களும் மசூதிகளும் வழிபாட்டு தலங்களும் மிக சிறப்பாக அமைந்துள்ளன அல்லவா? ஆமாம் ஆமாம், சிறப்பு. அங்கு சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது நாங்களுமே கூட அங்கு உள்ள அந்த ஒரு மசூதி அது எல்லாராலும் வழிபடக்கூடியது. அங்கு நாங்களும் சென்று வந்திருக்கிறோம். மிக அழகான கட்டமைப்பு கொண்டது. அது மஸ்கட் நகரில் இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. மகிழ்ச்சி. உங்களுடைய பணி ஒரு நிதி ஆலோசகராக, நிதி மேலாளராக, கச்சா எண்ணெய் அதனுடைய அந்த நிறுவனங்கள் அதில் நீங்கள் பணிபுரிகின்றீர்கள். இப்போ கச்சா எண்ணெயுடைய விலை பெருமளவு உயரும் இப்பொழுது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போரின் காரணமாக என்ற ஒரு இது. அதே போல வழித்தடங்களை அவர்கள் மறிக்கிறார்கள். அதன் மூலமாக போக்குவரத்து பாதிக்கப்படும், பயண நேரம் அதிகமாகும், பயண செலவு அதிகமாகும். இதனால் எண்ணெயினுடைய விலை ஏற்றம் அதிகரிக்கும். இப்போ அந்த துறையில் இருக்கிற உங்களுடைய விளக்கங்கள் என்ன? அதாவது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கே அந்த ஹார்மோஸ் சேனல் வழியாகத்தான் எல்லா கச்சா எண்ணெயும் இந்தியாவுக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும் சரி, இல்லை சீனாவுக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட நம்முடைய இறக்குமதியில் 70% எண்ணெய் அந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். இப்பொழுது நடக்கக்கூடிய யுத்தத்திலே அந்த வழி மூடப்படுமானால் நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு நமது கிழக்காசிய நாடுகளில் பெருமளவு இருக்கும். அது இந்தியாவையும் பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். நமது தேசத்தில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வின் காரணமாக நம்முடைய பொருள்களுடைய விலைவாசி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நேற்று கூட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒருவர் அளித்த ஒரு நேர்காணலில் கூட நம்முடைய பொருளாதாரம் கூட ஒரு 0.5 to 1% நம்முடைய ஜிடிபி பாதிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக, உள்நாட்டு மொத்த உற்பத்தி பாதிப்புக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அது உண்மைதான். இதனால் 2 விடயங்களை நாம் இங்கு பார்த்தாக வேண்டும். ஒன்று வந்து இதனால் ஏற்படக்கூடிய அந்நிய செலாவணி, நம்முடைய கையிருப்பு அதனுடைய பற்றாக்குறை. இரண்டாவது, இன்னும் சிறிது காலத்திற்கு இந்த எண்ணெய் விலை ஏற்றமும் இந்த டாலர் அதற்குண்டான ஒரு டாலருக்கு நிகரான நாணயங்களுடைய மதிப்பு பாதிக்கப்படும், கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் இல்லை. அதற்காகத்தான் உங்களுடைய ஒரு கட்டுரையை பார்த்தேன். அதாவது தமிழை பற்றிய கட்டுரைகள் நீங்கள் ஒரு புறம் எழுதியிருந்தாலும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய துறை சார்ந்த கட்டுரைகளை பார்க்கின்ற போது ஒன்றில் குறிப்பிட்டிருந்தீர்கள், இதற்காகத்தான் நாம் மாற்று எரிசக்திக்கான திட்டங்களை அனுமதிக்க வேண்டும், அனுமதிப்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் அதில் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்ற உங்கள் கட்டுரை. மாற்று எரிசக்தி என்பது இன்று இந்தியாவிலே மின்சக்தி அல்லது சூரிய சக்தி சார்ந்த பல திட்டங்கள். அதற்கு உங்களுடைய உங்கள் அனுபவத்தின் சில நான் செய்திகளை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நல்ல ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இந்தியாவிலே கூட நம்ம தேசத்திலே அந்த சூரிய வழி மின்சக்திக்காக அரசாங்கம் பல உதவிகளை செய்கிறது. உங்களுக்கு மானியங்கள் அளிக்கப்படுகின்றன. ஏன் எங்கள் ஓமன் நாட்டிலே கூட அங்கும் சூரிய சக்தியை பயன்படுத்துகிறார்கள். சூரிய சக்தி பயன்படுத்துவதில் நமக்கு நிறைய பயன்பாடுகள் இருக்கின்றன. நம்முடைய எரிசக்திக்கு உண்டான தேவை குறைகிறது, நம்முடைய பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருப்பதால் மாற்று மின்சக்திக்கு நாம் நிச்சயமாக தயாராக வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் நாம் முனைப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் நான் தமிழுக்கே வருகிறேன். அங்கு உங்களுடைய தமிழ் அமைப்புகளின் மூலமாக வருங்கால செயல் திட்டங்கள் என்னென்ன? நாங்கள் ஏற்கனவே நான் இங்கே குறிப்பிடணும்னு நினச்சேன். அங்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு புதிய விடியல் என்ற ஒரு அமைப்பை கூட நாங்கள் ஏற்படுத்தி தன்னார்வலர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து தமிழ் ஆசிரியர்களை நியமித்து அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பணியிலிருந்து நான் சிறிது விலகி இருந்தாலும் கூட, என்னுடைய பணியின் காரணமாக விலகி இருந்தாலும் கூட, என்னுடைய நண்பர்கள் அதை செவ்வனே செய்து வருகிறார்கள். அவர்கள் இங்கு உள்ள தமிழ் இணைய கல்வி நிறுவனத்தின் வாயிலாக அவர்கள் அங்கு தேர்வெல்லாம் எழுத வைத்து அங்குள்ள தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது தொய்வில்லாத அந்த பணி நடந்தேறி வருகிறது என்பது கூடுதல் தகவல்.
கண்டிப்பாக இப்போ தமிழ் பாலத்தின் மூலமாக நாங்கள் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், இங்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற பலர் ஆஸ்திரேலிய நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக, உலகெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி நடத்துகிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றார்கள். அதேபோல் லண்டன் மாநகரத்தில் முத்தமிழ் அகாடமி மூலமாகவும் ஒரு திரு ஞானமுருகன் என்பவர், அவர் எளிதில் தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள், அது மருத்துவர் ரமேஷ் அவர்கள். அதே போல் அமெரிக்க நாட்டிலே ஒரு குரல் சொன்னால் $1 என்று வேலு அவர்கள் சொன்ன இப்படிப்பட்ட பல சாதனை தமிழர்கள் ஒன்றிணைந்து உலகெங்கும் பல நாடுகளில் இருந்து அடுத்த வளரும் தலைமுறைக்கான தமிழ் கற்பித்தலை மேம்படுத்த செயல்படுகிறார்கள். நான் தமிழ் பாலம் மூலமாக உங்களுக்கும் உங்கள் நாட்டுக்கும் அந்த தொடர்பை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அதை செய்யலாம். நான் அந்த தன்னார்வ குழுவினர்களோடு உங்களை இணைக்கவும் நான் விரும்புகிறேன். ஏன்னால் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த பணிக்கு நாம் நிச்சயமாக பாராட்டுதலை தெரிவித்து ஆக வேண்டும் என்ற நோக்கிலே, அதுவும் தவிர நம்முடைய குழந்தைகளுக்கு குறிப்பாக அது அயலகமாக இருந்தாலும் சரி, தாயகமாக இருந்தாலும் சரி, வாசிப்பு பழக்கம் என்பது குறைந்து வருகிறது. வாசிப்பு இல்லை என்றால் புரிதல் தன்மை இருக்க வாய்ப்பு இல்லை. வாசிப்பு இல்லை என்றால் வசிப்பே இருக்காது. வாசிப்பு இல்லை என்றால் வசிப்பே இருக்காது. ஸோ அப்படி இருக்க நாம் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். சில வேளைகளில் நாம் சில கருத்துக்களை வாய்மொழி வாயிலாக, எப்படி இந்த நாம் வேதங்கள் எல்லாம் வாய்மொழி வாயிலாக தொன்று தொட்டு நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறதோ அதை கூட நாம் முயற்சி செய்ய வேண்டுமோ என்று சிந்திக்கக்கூடிய வேளையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதையும் நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அவசியம்தான். அந்த உங்களுடைய தந்தையாரை பற்றி முதல்ல நிகழ்ச்சியில் சொன்னீர்கள். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த மனத்திட்பத்தை அதிகரிக்க மனநத்திட்பம் வேண்டும், அதாவது மனப்பாட பகுதி என்று பொதுவாக சொல்வார்கள். அதை நீங்கள் சொன்னது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நான் வேறொரு செய்தியை கேட்க விரும்புகிறேன். அயலகத்தில் சென்ற பிறகு தன் பணி சார்ந்து மட்டும்தான் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்கின்ற நிலையில் நீங்கள் மேலும் ஒன்று தமிழ் வளர்ப்பதற்கு திருக்குறள், கம்பராமாயணம் போன்ற இலக்கிய பொழிவுகளை ஏற்படுத்துவதற்கு முயன்ற அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய இரட்டை குழந்தைகளுக்கான ஒரு நாட்டிய பயிற்சியை வழங்கி அவர்கள் இந்த மாதம் சென்னையிலே அரங்கேற்றம் செய்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு அந்த ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா அவர்கள் படித்தது எல்லாமே அங்கே, படிப்பது எல்லாம் அங்குதானே. எப்படி ஆர்வம் வந்தது? ஏன்னா பலர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த துறையில், இந்தியனுடைய பரதநாட்டியம் அல்லது குச்சிப்புடி அல்லது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அருமையான நடன கலைகளில் ஈடுபடுத்துவது இல்லை. அதை மாற்றும் விதமாக சிலர் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் ஒன்று எப்படி ஈடுபட்டீர்கள்? அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று என்னுடைய மனைவி அந்த நாட்டிய கலையிலே பயின்றவர். அவருடைய பெயர் ரேவதி. என்னுடைய பேர் சுரேஜமிங்கிறதுக்கு ஒரு விளக்கமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய கல்யாண சுந்தரராஜன் என்பது ரெக்கார்டில், ஆனாக்கே என்னை வீட்டில் சுந்தர்னு கூப்பிடுவாங்க. அப்போது சுந்தர், ரேவதி. என்னுடைய இரட்டை குழந்தைகளுக்கு ஜனனி, மீரா என்று பெயர். ஸோ சுந்தர், ரேவதி, ஜனனி, மீரா என்பதைத்தான் சுரேஜமி என்று நான் புனைப்பெயராக எழுதி கொண்டிருக்கிறேன். அதற்கு 2 காரணங்களுக்கு. ஒன்று அவருடைய தாயாருடைய நாட்டிய தாக்கம். இன்னொன்று நம்முடைய கம்பன் சொல்லும்போது நடையில் நின்றையர் நாயகன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைகளுக்கு, இப்பொழுதுள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கே அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். என்ன இதை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காங்க, இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கோம். ஆனால் நம்ம நடந்து காட்டினோன்னா அவர்கள் அதில் வர தயங்க மாட்டார்கள். அப்பா இப்படி பண்ணுறார், அம்மா இப்படி பண்ணுறாங்க, அப்போ நாம் இப்படி இருக்கணும்னு அவர்கள் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த பாரத தேசத்தின் மீதான பற்று, அந்த இலக்கியங்கள் மீதான ஆர்வம். இன்னும் சொல்ல போனால் கவியரசர் பாடல்களை அவர்கள் மிக அழகாக பாடுவார்கள். கவியரசரை பற்றி இன்றைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? ஈவன் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கே இளைஞர்கள், யுவதிகளுக்கு தெரிவதே கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனால் நாமெல்லாம் அதில் ஊறி திளைத்தவர்கள். நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி செல்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு சாதனமாக நான் கருதி. உண்மைதான். இப்போது அவர்களுக்கு குரு யார்? இந்த நிகழ்ச்சி நடைபெற போகிற நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்களேன். இது சரஸ்வதி கான நிலையம் அப்படின்னுட்டு திருவல்லிக்கேணியில் அவங்க ரங்கநாயகி அம்மா ஆரம்பித்தது. அவர்களுடைய நேரடி சிஷ்யை பத்மினி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா, அவங்க முதல்ல அவங்க தாயார் சில காலம் பயிற்சி கொடுத்தார். அதற்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம சில வேளைகளில் நம்மளால் கண்டிக்கவும் முடியாது. அவர்கள் கொஞ்சம் நம்மக்கிட்ட உரிமை எடுத்துக்கொள்வார்கள் என்ற நோக்கத்திலே அவர்களை ஒரு தனியாரிடம், வேறு ஒருவரிடம் அவர்கள் பயிற்சிக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த பத்மினி கிருஷ்ணமூர்த்தி தான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. மிக அருமையான
அதாவது அவர்கள் வந்து ஒரு குருவுக்கே உண்டான லட்சணங்களை தன்னுள்ளே கொண்டவர். அவர்தான் குருவாக இருந்து இதை நடத்தி வருகிறார். மகிழ்ச்சி. உங்களுடைய குழந்தைகளை இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட பணிகள், குறிப்பாக நூல்கள் பற்றி பேசுனீங்க இல்லையா? இப்போது ஒரு கேள்வி, அயலகத்தில் குறிப்பாக வட அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் அல்ல, வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் கூட்டமைப்பு, அவர்கள் வந்து ஒரு 25 வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர் சிறுமிகள் அல்லது பிள்ளைகள் அவர்களை வந்து நூல் எழுத ஆர்வம் தூண்டுகிறார்கள். இது ஏற்கனவே துவங்கிவிட்டார்கள். அதே போல் ஓமான், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே பிள்ளைகளை ஒவ்வொரு அந்த பெற்றோர்களிடம் மூலமாக அல்லது ஆசிரியர்கள் மூலமாக இந்த பிள்ளைகளை நூல்கள் எழுத வைக்கலாம். ஒரு பிள்ளை ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் முன்மொழிகிறோம். நாம் வந்து தமிழ் பாலம் மூலமாக முன்மொழிகிறோம். அப்படிப்பட்ட திட்டத்தை நீங்கள் ஓமான் நாட்டில் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இருந்தால் எந்த காலத்திற்கு அதாவது ஒரு திட்டம், கால வரையறை, இந்த காலத்துக்குள் இத்தனை பிள்ளைகளை நான் ஆளுக்கு ஒரு நூல் எழுத வைப்பேன் என்ற உறுதிமொழியை உங்களால் இங்கு தர முடியும்? நிச்சயமாக தர முடியும். எனக்கு ஒரு 3 முதல் 6 மாத காலம் இதற்கு தேவைப்படலாம். ஆனால் நிச்சயமாக ஒமான் நாட்டில் உள்ள தமிழ் குழந்தைகள் நூல் எழுதுவார்கள் என்ற அறிவிப்பை உங்கள் முன்னால் இந்த டிடி தமிழுக்கு நான் கொடுக்கிறேன். காரணம் என்னவென்றால் இங்கே இருக்கிற தமிழ் பதிப்பாளர்கள் இப்படிப்பட்ட நூல்களை வரவேற்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே உங்களுடைய நூலையும் ஒருவர் பதிப்பித்தார். அப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய அடையாள அட்டையாக இந்த நூல் இருக்கும் என்பது என்னுடைய வெளிப்பாடு. அப்படிப்பட்ட முயற்சியை நீங்கள் மேற்கொள்வதற்கும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கும் எங்களுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது உங்களுடைய ஒரு நிதி ஆலோசகராக தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். அப்போது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய தாய்நாட்டிற்கு பல நிதி பங்களிப்பை தருகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட இதில் வந்து உங்களுடைய அறிவுரை என்ன? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பணியில் இருந்தீர்கள். இந்தியாவிற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் என்னுடைய சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு அயலகத்தில் வந்துள்ள தமிழர் மற்ற அயலக தமிழர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம். அறிவுரை என்ற வார்த்தை பெரிதாக இருக்கலாம், இருந்தாலும் உங்களுடைய அனுபவமும் பதிவும் பார்த்து நான் சொல்கிறேன். ஆமாம் இதை சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கே நம்மளுடைய இந்திய பொருளாதார வலிமைக்கே காரணம் சேமிப்பு தான். அது குடும்பங்களில் தான் தொடங்கியது. என்ன அப்போது அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கே இங்கே வந்து வருமானம் பெரிதல்ல. ஒரு 2 பாக்களை நான் இங்கே சொல்லணும். ஒன்று திருக்குறள், இன்னொன்று ஔவையாருடைய ஒரு பாடல். திருவள்ளுவர் சொல்றாரு, ஆகாறு அளவு இட்டது ஆயினும் கேடில்லை, ஆகாறு அளவு இட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படிங்கிறார். செலவு அதிகம். இது வந்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதை பற்றி அவர் அன்றே சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம அது ஒன்று. ஔவையார் இதே எப்படி சொன்னாங்கன்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதி கெட்டு எல்லோருக்கும் தீயனாய் 7 பிறப்பும் கல்வனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னார். அப்போது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்படி வாழணும்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் 2 விஷயம் வெற்றிக்கு வந்து ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். 2 என்னன்னு கேட்டிங்கனாக்கே, ஒன்று வந்து ஒரு திருப்தி இருக்கணும், ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்க முடியும். திருப்தி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைவு இல்லைனாக்கே எதையுமே தேட முடியாது. லட்சிய வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கே, நமக்கு கிடைச்சது சரி, நாம் இது என்று எப்படி வந்து நம்ம இதில் வந்து செம்மையாக வாழ முடியும் என்று தன்னை செதுக்குதல். ஸோ மன நிறைவு, தன்னை அதற்கேற்றவாறு செதுக்கிக் கொள்ளுதல் என்ற இந்த 2ம் தான் நம்மை வலிமைப்படுத்துவது. இந்த வலிமைப்படுத்துறதுக்கு இப்போ அயலகத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி அங்கு உள்ளவர்கள் எப்படி இங்கு உள்ளவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறார்கள் அப்படின்னா, சேமிப்பு மட்டும்தான். அயலகத்தில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்கள் சேமிப்பில் தான் தன்னுடைய பலத்தை உருவாக்கி இருக்கிறார்களே ஒழிய வேறு எந்த காரணமும் கிடையாது. கண்டிப்பாக. இப்போது மூதறிஞர்கள், அதாவது கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை பற்றி ஒரு ஆய்வை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வந்து தமிழுக்கு குறிப்பாக அவருடைய பாடல்கள் மூலமாக ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் பங்களிப்பு என்பது அளப்பரியது. அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக, ஏன்னா நீங்கள் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவருடைய இல்லத்திற்கு சென்று வழிபட்டு
அந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒளியாக ஏற்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்டவரை இந்த இடத்துல நம்ம நினைவு கூறுவது மிக முக்கியம் அல்லவா? கண்டிப்பாக. நான் இப்பொழுது தங்கி இருக்கக்கூடியது இடமே அவர்களுடைய வீட்டில் தான் நான் இப்பொழுது தற்காலிகமாக தங்கி இருக்கிறேன். சென்னை கோபாலபுரத்திலே உள்ள அவர்களுடைய இல்லத்தில். உங்க எல்லாருக்கும் தெரியும், தில்லானா மோகனாம்பாள் எப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்த படம். அந்த படத்தினுடைய கதை ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். இங்கு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. அதாவது எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு எனக்கு கிடைத்த தகவலை நான் இங்கு உங்களிடம் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். கொத்தமங்கலம் சுப்பு அந்த அந்த தில்லானா மோகனாம்பாள் கதைக்கு உண்டான ஒரு தொகையை அமரர் எஸ்.எஸ். வாசனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இன்னொருவர் அவரை அணுகி அந்த கதைக்கு தொகை கொடுக்க வரும் பொழுது, இல்லையே நீங்க எடுத்துங்க, அவர் தான் கொடுத்து விட்டாரே என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிறது அல்லவா, அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பதை இந்த நிகழ்வில் நினைவு கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்னொன்று, எப்படி பாருங்க, இந்த கோடை காலத்தில் கூட அவர்களுடைய குழந்தைகள், அதான் அந்த நடையில் நின்றிய நாயகன் என்று கம்பன் சொன்னதை போல அவருடைய குழந்தைகள், அவர் பெரியவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கும் அந்த நீர்மோரை விநியோகம் செய்கிறார். அதாவது கொத்தமங்கலம் சுப்பு அவருடைய மகன் திரு கொத்தமங்கலம் விஸ்வநாதன் அவர்கள். ஆமா ஆமா, என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். குழந்தைகள் இன்னும் ஒரே இடத்தில் தான் அவர்கள் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். அயலாராக நானும் இன்னும் ஒரு இருவர் இருக்கலாம் அங்கு. ஆனால் பாருங்க, அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வகையில் இன்னைக்கும் நீர்மோர் விநியோகம் செய்கிறார்கள். அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வெயிலினுடைய தாக்கம், அந்த கோடை தாக்கம் தணிப்பதற்காக அதுதான் கொடுத்து வளரணும். இது கொடுத்து வாழ்ந்த தேசம். சமீபத்தில் கூட ஒரு பாடலிலே நான் சொல்லி இருந்தேன், பாரத தேசம் என்பது கொடுத்து 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 மகிழ்ந்த தேசம். அதனால்தான் அந்த கொரோனா தொற்று காலத்தில் பல நாடுகளுக்கு நாம் தடுப்பூசிகளை நம்முடைய பிரதமர் அவர்கள் வழிகாட்டி இலவசமாக வழங்கினார்கள். ஆமாம் ஆமாம், அது ஒரு சிறப்பு தான். மகிழ்ச்சி. பல அருமையான நினைவுகள். அதாவது தமிழ் என்கின்ற சொல்கின்ற போதே அமிர்தம் என்று சொல்வார்களோ, அப்படி அமுத ஊற்றாக நீங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அனுபவங்களையும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டதோடு ஒரு சில உறுதிமொழிகளையும் நீங்கள் எடுத்துள்ளீர்கள். உங்களுடைய கட்டுரை நூல்களும் வெளிவரும், அதே போல் அந்த பிள்ளைகளும் நூல்கள் எழுதி வெளியிடுவார்கள். அதை நாங்களும் அதில் பங்கேற்போம் என்ற அருமையான இந்த செய்தியை உங்களிடம் சொல்லி நன்றி சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம். நிறைவு செய்வதற்கு முன்னால் 2 செய்திகள். என்னுடைய 5 கவிதை தொகுதிகளை புஸ்தக நிலையம் மின்னூலாக பதிவிட்டிருக்கிறது. அது கிடைக்கிறது அவர்களுடைய தளத்திலே. அது மட்டும் இல்லாமல் அது புத்தகமாகவும் மிக விரைவில் வெளியிடப்படும் என்பது. அது தவிர கம்பனை பற்றி நான் எழுதிய நூல்கள், வாலியின் கதை என்று வாலியை பற்றி எழுதியிருக்கிறேன். மற்ற சில நூல்களும், அந்த திருக்குறள் சம்பந்தமான நூல்களும் விரைவில் வெளிவர இருக்கிறது என்பது தகவல். அது மட்டுமல்ல, இந்த தமிழ் பாலம் நிகழ்வுக்கு நான் இங்கு வந்தது பிறகு உங்களுடைய அரங்கில் வைத்து நான் எழுதிய ஒரு கவிதை, அந்த கவிதையை வாசித்து இந்த அற்புதமான நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் பாலம் கண்ட பொதிகை தரணி எல்லாம் இணைக்கும் தமிழாம், அமிழ்தத்தின் சாறை எடுத்து தன்னிலவாய் எங்கும் விரித்து சிமிழ்களுக்கு சிகரம் அமைத்து, அதுதான் எங்களை மாதிரி சிமிழ்களுக்கு சிகரம் அமைத்து சிந்தனையை ஓங்க விளம்பி இமிழ்கடலாய் பொங்கும் அழகில் இமயம்போல் உயர்ந்ததாமே. இல்லை, நீங்கள் வாழ்த்துக்கு நன்றி. இமயம்போல் உயர்ந்ததாமே என்று சொல்கின்ற போது நீங்கள் சிமிழ் என்று உங்களை குறைத்து கொள்ள வேண்டாம். அந்த சிமிழ் என்பது அந்த இமய சிகரத்தின் மேலே உள்ள குமிழ் என்று நாங்கள் எடுத்து உங்களை பாராட்டுகின்றோம். மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி. ஒரு மிகச்சிறந்த பதிவு. ஓமான் நாட்டினுடைய தலைநகர் மஸ்கட்டில் இருந்து வந்துள்ள திரு கல்யாண சுந்தர ராஜன் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தேசத்திற்கு சென்று அந்த தேசத்தில் பணியாற்றினோம் என்றதோடு மட்டுமல்லாமல் மிகவும் விரிவாகவும் விரைவாகவும் தன்னுடைய தமிழ் பணியையும் அயலகத்தில் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தான் செய்கின்ற பல சமுதாய பணிகளையும் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நிதி மேலாண்மை இயலிலே அவர் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய எண்ண ஓட்டம் வண்ண ஓட்டமாக தான் இருந்தது. மகிழ்கின்றோம் என்று நாம் மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதற்கு முன்பு நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்வது தான், தமிழ் பாலம் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மற்றும் மின்னஞ்சல் இதோ திரையில் உங்களுக்காக. நாம் மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். பல நாடுகளில் உள்ள பல ஊர்கள், பல கிராமங்கள், இதிலுள்ள சாதனை தமிழர்களை நாம் தொடர்ந்து தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.